இந்த படையில் இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையும் ஜோர்டானும் அதே போன்று ஜெர்மனும் முன்வைத்திருக்கிறாங்க. ஏன்னா மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் அதில் போகிற நேரத்தில் அதுவே ஒரு கிளாஷாக மாறிடக்கூடாது. இஸ்லாமியர்கள் போது அது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். எனவே யார் உள்ள போனாலும் இஸ்லாமியர்கள் போக வேண்டும். எந்த படையாக, சர்வதேச படையா அல்லது ஐநாவினுடைய படையா என்பதை தாண்டி காசாவில் கிடைக்கக்கூடிய இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்கள் தடயவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்படி உட்படுத்தப்படுகிற எல்லா ஜனாசாக்களும் சிறைச்சாலைகளில் வைத்து எண்ண முடியாத அளவுக்கு, நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பரிதாபமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய உடல்கள், ஜனாசாக்கள் என்கிற ஒரு பயங்கரமான உண்மை இன்றைக்கு வெளிப்படையாகவே பாலஸ்தீன அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகத்தில் இருந்து வெளியாகி இருக்கிறது. அவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் மீது ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது அங்கு சமாதானம், யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 22வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது, பாலஸ்தீனத்தில் அடுத்ததாக என்ன நடக்க இருக்கிறது காசாவினுடைய பகுதிகளில் என்கிற தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டு பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள், இஸ்ரேலுடைய யூதர்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இஸ்ரேலாலேயே அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த நிலையில் அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய பிணங்களை திருப்பி அனுப்பக்கூடிய வேலைகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள். நிறைய இடிபாடுகளுக்கு கீழே தான் அவர்களுடைய பிணங்கள் கிடைக்கிறது. எனவே அதை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சிரமமான காரியத்தை செஞ்சிலுவை சங்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் செய்து வருகிறார்கள் என்கிற நிலையில் நேற்றைய தினம் தோண்டி எடுக்கப்பட்ட 3 பேருடைய பாடிகளை, பிணங்களை என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கு காலையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிடத்தில் ஒப்படைத்திருந்தார்கள். ஆனால் அந்த 3 பேரும் இஸ்ரேலியர்கள் அல்ல என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு இஸ்ரேல் தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதை நீங்க தான் பிரேத பரிசோதனை செய்து கண்டுபிடிக்க வேண்டும். உங்க ஆக்கள் இல்லைன்னா எங்க கிட்ட திருப்பி தந்துருங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லைன்னா உங்க ஆக்களாக இருந்தால் அதை உறுதிப்படுத்தி சொல்லிருங்க என்று சொல்லி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இது எங்கள் ஆட்கள் கிடையாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. எனவே அந்த 3 பேர் கழிக்கப்பட மாட்டார்கள். மேலதிகமாக இன்னும் 11 பேருடைய உடல்களை, பாடிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது. காசாவில் யுத்தம் நின்றுடுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டால், வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அவர்களுடைய இருப்பிடங்கள், வீடுகள், கடைகள் பலவற்றையும் குடியேறிகள் ஆக்கிரமிக்கிறார்கள். அதை தாண்டி புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து இஸ்லாமியர்களுடைய தொழுகையில் கேடு விளைவிக்க முயற்சி பண்ணுகிறார்கள், தொழுவதை தடுக்க முயற்சி பண்ணுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கீழே பங்கர்களை தோண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாசப்படுத்துகிற இப்படியான வேலைகளில் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜெனின்ல இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய வடக்கு பகுதிகளில், நகர மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு சோதனைகளையும் நடத்தி தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை வஃபா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு குறிப்பிட்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு அப்பால், காசாவில் கிடைக்கக்கூடிய இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்கள் தடயவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்படி உட்படுத்தப்படுகிற எல்லா ஜனாசாக்களும் சிறைச்சாலைகளில் வைத்து எண்ண முடியாத அளவுக்கு, நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பரிதாபமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய உடல்கள், ஜனாசாக்கள் என்கிற ஒரு பயங்கரமான உண்மை இன்றைக்கு வெளிப்படையாகவே பாலஸ்தீன
பாலஸ்தீன அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகத்தில் இருந்து வெளியாகி இருக்கிறது. அவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது உடல் உறுப்புகள் இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களை யாருமே நினைக்காத அளவுக்கு அநியாயம் செய்து அந்த அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான ஆவண ஆதாரங்களோடு எங்களிடத்தில் தகவல்கள் இருக்கிறது என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல், இப்படியான நிலையில தான் பாலஸ்தீனத்தினுடைய கான் யூனிஸினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தொடர்ந்தும் கான் யூனிஸில் பாதி பகுதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருக்குது, பாதி பகுதி இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்கிறது. இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்கிற பகுதிகளிலையும் கூட பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு அந்த பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. யுத்த நிறுத்தம் என்கிற பெயரில் தொடர்ந்தும் இஸ்ரேல் காசா அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் குடியேறிகளுடைய வன்முறை தாக்குதல்கள் தீவிரமடைகிறது என்று இஸ்ரேலுடைய பத்திரிகையே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை அபகரித்து அவங்களை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்தை எங்க இடம்னு சொல்லி புடுங்கிடுவாங்க. இதுக்கு செட்லர்ஸ் சொல்லுவாங்க, குடியேறிகள்னு. ஏன்னா இது எங்க நாடுன்னு சொல்லி தான் பாலஸ்தீனத்தை அவங்க கைப்பற்றினாங்க. அதே மாதிரி தான் இப்போ வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புகளையும் இது எங்க நாடு, நீங்களாம் வெளியே போங்கடான்னு சொல்லி அவங்கள இடங்கள் எல்லாம் பறிப்பாங்க. இந்த மாதிரி நடைபெறுகிற சம்பவங்கள் மேற்கு கரையில் ரொம்ப உச்சமாக நடைபெற்று வருகிறது. ஹெட் ஆப் யூத் என்கிற ஒரு யூத அமைப்பு தான் இந்த காரியங்களில் முன்னிலையாக நின்று செயல்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள், நடத்தி அவர்களுடைய இடங்களை எல்லாம் அபகரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தரப்பினரும் இதை தடுக்கவில்லை, ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுக்குறாங்க, வேண்டியதை பண்ணிக்கங்கிறாங்க. என்ன அநியாயம் நடந்தாலும் அவங்க கண்டுக்காம இருக்கிறாங்க என்று சொல்லி இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து செயல்படக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகையே இன்றைக்கு இந்த தகவல்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான மேலதிகமான செய்தியும் வெளியாகி இருக்காது. என்னன்னா, காசாவில் தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முதல் கட்டம் தான் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. இரண்டாம் கட்டம் என்பது அடுத்ததாக நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய சூழல்ல அந்த இரண்டாம் கட்டத்தில் பாலஸ்தீனத்துக்குள்ள காசாவுக்குள்ள சர்வதேச படைப்பிரிவு ஒன்று வர வேண்டும் என்கிறது அமெரிக்கா. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதேச படைப்பிரிவை நாங்கள் அனுமதிக்க முடியாது, ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையாக இருந்தால் தாராளமாக வரலாம் என்கிறாங்க. ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்வதற்கான காரணம், ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையில் அதிகமாகவே யார் இருப்பாங்கன்னா துருக்கியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள், டர்க்கி ராணுவம் தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க உள்ள வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வதேச படை என்று வந்துவிட்டால் அமெரிக்கா தனக்கு தேவையான, தனக்கு ஜால்ரா போடக்கூடியவர்களை மாத்திரம் உள்ள அனுப்பி அதுவே ஒரு உள்நாட்டு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பாக மாறிவிடும் என்பதால் தான் அப்படி சர்வதேச படையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு ஜோர்டானும் ஜெர்மனும் இணைந்து ஒரு மனாமா மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் ஜோர்டானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் அதே போன்று ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாகி இருக்குது. குறிப்பாக அவங்க ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், காசாவுக்குள்ள எந்த படைகள் நுழைந்தாலும் அது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியை பெற்ற படையாக இருக்க வேண்டும். அப்பதான் கேள்வி கேட்க முடியும். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான நாடுகளை வச்சு உள்ள அனுப்பிச்சிடக்கூடாது. அது சர்வதேச அளவில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியை பெற்ற படையாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை அவர்கள் விதித்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த படையில் இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையும் ஜோர்டானும் அதே போன்று ஜெர்மனும் முன்வைத்திருக்கிறாங்க. ஏன்னா மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் அதில் போகிற நேரத்தில் அதுவே ஒரு கிளாஷாக மாறிடக்கூடாது. இஸ்லாமியர்கள் எனும்போது அது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். எனவே யார் உள்ள போனாலும் இஸ்லாமியர்கள் போக வேண்டும். எந்த படையாக, சர்வதேச படையா அல்லது ஐநாவினுடைய படையா என்பதை தாண்டி அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்கிற இரண்டு நிபந்தனைகள். ஒன்று இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்ற படையாக இருக்க வேண்டும் என்கிற இரண்டு நிபந்தனைகளை ஜோர்டானும் ஜெர்மனும் முன்வைத்திருக்கிற அதே நேரத்தில் இந்த அமைதி காக்கும் படையை பொறுத்தவரையில், அமெரிக்கா சொல்லக்கூடிய அமைதி காக்கும் படையில் இந்தோனேஷியா தன்னுடைய 20,000 படை வீரர்களை தருவதாக சொல்லி இருக்கிறது. இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டோ அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அவர் தான் முந்திரி கொட்ட மாதிரி முன்னுக்கு பாஞ்சுக்கிட்டு இந்த செய்தியெல்லாம்
செய்திகளெல்லாம் சொன்னவர் ஏன் சொன்னாருங்கிறத அவர்கிட்ட தான் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. அப்படியான ஒரு சூழல்ல இந்தோனேஷியா, ஈஜிப்ட், UAE ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுடைய படைகள் மாத்திரம்தான் இதிலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளையும் தி டெலிகிராஃப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஜோர்டான் தங்களுடைய படைகளை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. இன்றைக்கு ஜோர்டானுடைய வெளிவிவகார அமைச்சர் எங்க படைகள் உள்ள வராதுன்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையில் எந்த படம் வந்தாலும் பரவாயில்லை, துருக்கி கத்தார் நாட்டினுடைய படைகள் வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். இஸ்ரேலுடைய நிபந்தனை துருக்கி கத்தார் அல்லாத எந்த நாட்டு படையும் காசாவுக்குள்ள சர்வதேச படை என்கிற பெயரில் வரலாம்ங்கிறாங்க. அதே நேரத்தில் தற்போது ஜோர்டான் படைகளை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஜோர்டான், துருக்கி, கத்தருடைய ராணுவங்கள் இதிலே இருக்க போவதில்லை என்கிற ஒரு நிலையும் தோற்றம் பெற்றிருக்கிறது. எது எப்படி போனாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்டர்நேஷனல் சோல்ஜர்ஸ் ஒரு படைப்பிரிவு உள்ள வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா அது அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் கேட்பதெல்லாம் உள்ள வருகிறவர்கள் அவர்கள் ஐநாவினுடைய படைப்பிரிவாக, அமைதியாக்கும் படைப்பிரிவாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார்கள். மேலதிகமாக ஜோர்டான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீனத்திற்குள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அல்லது அடுத்த கட்ட சமாதான நிலை எனும்போது இந்த மாதிரியான சங்கடங்களும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை. ஆனால் துருக்கியினுடைய படைப்பிரிவு உள்ளே வருவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் கத்தர் படை வருவதாக இருந்தாலும் அவங்க அதை விரும்பக்கூடும் என்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த ரெண்டு படைகளும் உள்ள வரக்கூடாது என்பதில் இஸ்ரேல் தெளிவாக இருக்கு. அவர்கள் அப்படியான ஒரு அறிவிப்பை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்காகவும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய செய்திகளை உங்களுக்கு காசா தொடர்பாக உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.